श्रीमहागुरभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानतं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் ஒரு சுருக்கத்தை, ஒரு சம்மரியை பார்ப்போம். இந்த ஒரு அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம் என்ற ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயம் துவங்கிறது. கிருஷ்ணர் பல விஷயங்களை சொல்லி இந்த அத்தியாயத்தை துவங்குகிறார். அதாவது பிரகிருதி என்றால் என்ன, நம்மை சுற்றி இருக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இதெல்லாம் சொல்கிறோமே, இதெல்லாம் என்ன, இதெல்லாம் மாயையிலிருந்து எப்படி தோன்றியது, இந்த மாயை முக்குணங்களின் கலவையினால் எப்படி ஆயிருக்கு, இந்த மாயையினால் ஆன இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த இறைவன் இதை எப்படி படைக்கிறார், அவர் படைத்த அனைத்து விஷயங்களையும் அவர் எப்படி படைக்கிறார், படைத்த அனைத்து விஷயங்களுக்குள்ளும் அவர் எப்படி இருக்கார், படைத்த அனைத்து விஷயங்களும் அவருக்குள்ளே எப்படி இருக்கு என்று பல விஷயங்களை சொன்னார் நம்ம கிருஷ்ணர். மேலும் இந்த அத்தியாயத்தை செல்ல செல்ல பக்தி என்றால் என்ன, உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதை நமக்கு உணர்த்தி, அதில் பக்தர்கள் யார், பக்தர்களாக இல்லாதவா எப்படி இருப்பா என்று சொல்கிறார். அந்த பக்தர்களாக இல்லாதவர்கள் இவா ரெண்டு பேரும் பிரித்து அந்த டிஃப்ரென்ஸை காட்டுறார் நம்மளோட கிருஷ்ணர். மேலும் பக்தர்கள் என்று சொன்னால் பக்தர்கள் 4 வகை என்று சொல்லி, அதில் ஞானிதான் தனக்கு ரொம்ப பிடித்தவர் என்று சொல்லி அந்த ஞானியின் குணங்களை சொல்கிறார். சமபாவனையோடு சமதர்சனத்தோடு இருப்பார். தான் செய்யும் எந்த கடமையிலையும் செயல்லையும் தான் என்கிற அந்த ஒரு அகங்காரம் அவருக்கு இருக்காது. அப்படி இருக்கும் அவர் அனைத்து கடமைகளும் பகவான் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டார் என்று பணிவோடு இருப்பார். அது பகவானையே சேவை செய்து கொண்டு அந்த பகவானையே துதித்து கொண்டு அவர் வாழ்நாளை கழித்து கொண்டிருக்கும் மகானாக அவர் இருக்கிறார் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். மேலும் இந்த அத்தியாயத்தின் இறுதியில் அவர் சொல்கிறது, ஒருவன் தன் வாழ்க்கை வாழ்வு முழுவதும் அந்த பகவானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தால், அந்த பகவானின் சிந்தனை அவருக்கு இருந்து கொண்டே இருந்தால், அவன் மரண தருவாயிலும் அந்த பகவானை பற்றி எண்ணினால் நிச்சயமாக அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார். முக்கியமாக அவர் சொல்கிற விஷயம், மரண தருவாயில் கூட, இறுதி காலத்தில் கூட என்னை கைவிடாமல் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் நபரை நான் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகத்தின் ஒரு சுருக்கம் இதுவே. சமஸ்தலோகாக சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.